ஹலோ ஃபேமி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மகிட்ட ஜென் 3 டியூக் 390 தாங்க இருக்குது. என்னடா கண்டென்ட் இன்றைக்கி வினோதமான கண்டென்ட்டானு கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் அஃபர்டபுளான கண்டென்ட் தான். அண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக டியூக் 390 இருக்கட்டும், டியூக் 200 இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க, மெயின்டெனன்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வேறு ரகம். நான் அதை பற்றி நான் பேசுகிறோம்ல, நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வண்டியை எப்படி மெயின்டெனன் பண்ணணும், செயின் லூப் அடிக்கிறதுலேருந்து, இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, அண்டு ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறது சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, பைக்கில் முக்கியமான ஒன்றுங்க, செயின் க்ளீன் பண்ணுறது, செயின் லூப் அடிக்கிறது. அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு செயின் க்ளீனிங் எப்படின்னா, ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க, ப்ரஷ்ஷில் தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுங்கள். அண்டுக்கு யாரும் தயவு செஞ்சு கையேன வச்சிடாதீங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கன்னு இதை க்ளீன் பண்ணாதீங்க. அப்புறம் செயின் லூப் அடிக்கும்போது சென்ட்ரலில் அடிங்க. தான் தெரியுதா, இந்த மாதிரி சென்ட்ரல் அடிக்கணும், சைட்லேயோ அந்த பல்லுலேயோ அடிக்கக்கூடாதுங்க, சென்ட்ரல் அடிக்கணும். இன்னொன்று முக்கியமானது, இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின் க்ளீன் பண்ணும்போது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை வந்து இந்த நட்டுகள்லாம் கழட்டி இங்கே எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அதிகப்படியான அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே இங்கே தான் அது படிஞ்சிருக்கும். இந்த கீழ் இருக்குல்ல, இங்கே தான் அது படிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் கழட்டி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி விடுங்க. பைக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் நீங்கள் செயினில் படித்து செயினை க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு வேங்க. செகண்டு இம்பார்ட்டன்ட் வே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ செயினுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கு இம்பார்ட்டன்ட் தந்தே ஆகணும். ஏன் சொல்ல போகிறேன்னா, நிறைய பேத்துக்கு டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷரை பொறுத்து தான் மைலேஜ் ட்ராப்புனாலும் மைலேஜ் கிடைக்கிறதுனாலும் வரும். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் நிறைய பேரும் நிறைய யூடியூபர்ஸும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு 390 பொறுத்தளவு நான் சொல்கிறேன், பேக்கில் ஏர் ப்ரெஷர் வந்து 35 வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29. மேக்ஸிமம் 2 பேர் இப்படி போகிறீங்க, இல்லை ஒரு ஆள் ஓட்டுறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பேக்கில் 35, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 29 வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு 2 பேர் போகிறோம் ப்ரோ, லாங் ரைடில் போகிறோம் அப்படின்னா பேக்கில் ஒரு 2 37 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட் ஏற்றிவிங்க. ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி ஒரு 30 32 வச்சுக்கோங்க. ரொம்ப ஏற்றிடாதீங்க, அதுவும் நமக்கு ஒரு ஆபத்து. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர் ஃபில்ட்ருங்க. ஏர் ஃபில்ட்ரு வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 4000லேருந்து 3500க்குள்ளே மாற்றுவாங்க, கம்பெனிலேயே மாற்றுவாங்க. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மாற்றி தந்துடுவாங்க. சில டைம் அவங்க மாற்ற மாட்டாங்க, நீங்கள் சொல்லி மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லை ப்ரோ, எனக்கு கம்பெனியில் போகிற ஏர் ஃபில்ட்ரு வந்து அவ்வளோ பவராகவும் இல்லை, எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா பிஎம்சி போயிருங்க. நான் அந்த பிராண்டை நான் என்ன வாங்குடா அப்படின்னு சொல்லலை. பிஎம்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிராண்டு, ஆனால் 7500 சம்திங் ஏதோ ப்ரைஸ் வருதுங்க. அது பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஏர் அண்ட் ஃப்ளோ இருந்தால் தான் இன்ஜினுக்கான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டார்க்கு வர்றதா இருக்கட்டும், நம்ம த்ராட்டலிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக்கு. இந்த ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, அதோட செயல் என்ன, அதோட அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் சும்மா ஒரு லைட்டாக சொல்கிறேன். ஸ்பார்க் ப்ளக்கை எதுக்கு மெயினாக போடுறாங்கன்னா, இந்த த்ராட்டலிங் ரெஸ்பான்ஸ் தாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக த்ராட்டல் கொடுக்குறோமோ அந்த த்ராட்டலோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதாவது பவரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தரும். பவர்னால் நீங்கள் பிஹெச்பி, டார்க்கு அதை பற்றி நான் சொல்லுங்க. வண்டியோட ஸ்பார்க் ஆகும், அந்த நெருப்பு தன்மை இருக்குல்ல, நெருப்பு வந்து ஜாஸ்தியாக எடுத்துரும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக எடுத்துரும். நீங்கள் இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டு என்ஜிகேவா, போஸா அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயே ஸ்பார்க் ஃப்ளக்லேயும் இரிடியம், சிங்கிள் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக்குன்னு இருக்குது, அண்டு டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக்குன்னு இருக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள்லாம் போகக்கூடாதுங்க, டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா த்ராட்டல் ரெஸ்பான்ஸு தரமாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளும் வாங்கணும், பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு வாங்கணும், இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் வாங்கணும். என்ஜிகேல தான் நம்மளும் வாங்க போகிறோம், பிஎம்சியில் தான் ஏர் ஃபில்ட்ரு வாங்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் நம்ம வாங்கும்போது நான் அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வண்டியில் பேசிக் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ தான். அப்பப்போ என்னென்னா, கூலண்ட் ஆயில் இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க, கரெக்டான லெவலில் இதான் இங்கே இருக்கும். இந்த கூலண்ட் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மாற்றினா போதும். நம்ம வண்டியில் கொஞ்சம் கூலண்ட் ஆயில் ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் வந்து கம்பெனிலே நமக்கு ரெடி பண்ணி தந்துட்டாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த கூலண்ட் ஆயில் எவ்வளோ இருக்குது, இந்த மேக்ஸ் இருக்குல்ல, இந்த இதுக்கு கீழே வராத மாதிரி பார்த்துக்குங்க, இந்த மேக்ஸுக்கு கீழே வராத மாதிரி பார்த்துக்குங்க, மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அது நல்லது. ஏன்னா கூலண்ட் ஆயில் நல்லா இருந்தால் தான் இன்ஜினோட கூல் பண்ணி தரும். உங்களுக்கு ரேடியேட்டர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்.
அப்படி நீங்கள் சப்போஸ் நான் கூலண்ட் ஆயிலை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னிங்கன்னா வைங்களேன், டைரெக்டாக இன்ஜின் ஹீட்டு எல்லாமே இன்ஜினில் இருக்கிற சிலிண்டர் கிட்டுக்கு தான் போகும். அப்புறம் சிலிண்டர் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ 390 சொல்லவே தெரியல, 390 இல்லைங்க, கேடிஎம்லேயே நான் சொல்ல தேவையில்ல, எல்லாமே இன்ஜின் பயங்கர ஹீட்டாக இருக்கும் நார்மலாகவே. ஸோ நீங்கள் கூலண்ட் ஆயிலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக சிலிண்டர் கிட்ட தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி எதுவும் இல்லைங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதாங்க பேசிக் மெயின்டெனன்ஸு. அண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். டாடா பாய்.